வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் மாதத்திற்கான முக்கிய தினங்கள் பார்க்க போகிறோம். 2025 செப்டம்பருக்கான முக்கிய தினங்கள் இது ஏற்கனவே போட்டிருக்க வேண்டியது தான், ஆனால் சில காரணங்கள்னால போஸ்ட் பண்ண முடியலை. இப்போ இதை நம்ம போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உலக கடிதம் எழுதும் தினம், இது செப்டம்பர் 1ஆம் தேதி. அடுத்தது தேசிய ஊட்டச்சத்து வாரம், இது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும். கருப்பொருள் என்னென்னா சிறந்த வாழ்க்கைக்கு சரியாக சாப்பிடுங்கள் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக தேங்காய் தினம், இது செப்டம்பர் 2ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா தேங்காயின் சக்தியை வெளிக்கொணர்தல், உலகளாவிய செயலுக்கு ஊக்கமளித்தல் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தேங்காய் பற்றி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஈத்தாமொழி தேங்காய்க்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. அடுத்தது தேசிய ஆசிரியர் தினம், இது செப்டம்பர் 5ஆம் தேதி. இது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த தினம். அவர் 1888ஆவது ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்தார். இவர் திருத்தணியில் தான் பிறந்தவர். இவர் இந்தியாவுடைய முதல் குடியரசு துணைத் தலைவர் மற்றும் 2வது குடியரசுத் தலைவர். உலக ஆசிரியர்கள் தினம், அது அக்டோபர் 5ஆம் தேதி. அப்போ தேசிய ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5, உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் 5. அடுத்தது சர்வதேச தொண்டு தினம், இது செப்டம்பர் 5ஆம் தேதி. இது அன்னை தெரசாவுடைய நினைவு தினம். அவங்க 1997 செப்டம்பர் 5ஆம் தேதி மரணம் அடைந்தாங்க. அன்னை தெரசாவுக்கு 1979ஆவது ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சிது. அதே மாதிரி அவங்களுக்கு இந்தியாவுடைய மிக உயரிய விருதான பாரத ரத்னா, இது 1980 கிடைத்தது. அடுத்தது தமிழக காவலர் தினம், இது செப்டம்பர் 6ஆம் தேதி. 2024ஆவது ஆண்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த தினத்தை அறிவித்திருந்தாங்க. 1859ஆவது ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் இது நிறைவேற்றப்பட்டது. அடுத்தது சர்வதேச பருந்துகள் பற்றிய விழிப்புணர்வு தினம், இது செப்டம்பர் 6ஆம் தேதி. செப்டம்பர் மாதத்துடைய முதல் சனிக்கிழமை இதை கடைபிடிக்கிறாங்க. இந்தியாவுடைய முதல் கழுகுகள் பாதுகாப்பான பிரத்யேக இணையதளம் இது வெளியிட்டிருந்தாங்க. அதாவது கழுகுகள் பாதுகாப்புக்கான பிரத்யேக இணையதளம் வெளியிட்டிருந்தாங்க. அதோடைய பேர் த வல்ச்சர் நெட்வொர்க் அப்படிங்கிறது தான். இதை அஸ்ஸாமில் அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது உலக எழுத்தறிவு தினம், இது செப்டம்பர் 8ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா டிஜிட்டல் சகாப்தத்தில் எழுத்தறிவை ஊக்குவித்தல் அப்படிங்கிறது தான். உலக கல்வி தினம் அப்படிங்கிறது ஜனவரி 24ஆம் தேதி. அதுவே தேசிய கல்வி தினம் அப்படிங்கிறது நவம்பர் 11ஆம் தேதி. அடுத்தது உலக பிசியோதெரப்பி தினம், இது செப்டம்பர் 8ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா ஆரோக்கியமான முதுமை, பலவீனம் மற்றும் வீழ்ச்சியை தடுத்தல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக தற்கொலை தடுப்பு தினம், இது செப்டம்பர் 10ஆம் தேதி. கருப்பொருள் 2024லிருந்து 2026 வரைக்கும் ஒரே கருப்பொருளை கொடுத்துருக்காங்க. இதோடைய கருப்பொருள் என்னென்னா தற்கொலை பற்றிய விளக்கத்தை மாற்றுதல் அப்படிங்கிறது தான். உலக அளவில் 100ல் ஒரு இறப்பு தற்கொலை மூலமாக தான் நிகழுது. அதே மாதிரி இப்போ ஒரு தற்கொலை நடந்திருக்கு அப்படின்னா அதற்கு முன்னாடி 20 தற்கொலை முயற்சிகள் நடைபெற்றிருக்கு. அந்த 20ல் ஒரு முயற்சியில் தான் அவங்க வெற்றி பெற்று வாழ்க்கையில் தோல்வி அடைகிறாங்க. அதாவது அந்த 20 முயற்சியில் ஒன்றில் அவங்க இறந்துடுறாங்க. அடுத்தது தேசிய வன தியாகிகள் தினம், இது செப்டம்பர் 11ஆம் தேதி. இது என்ன ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னா 1730 ராஜஸ்தானில் கெஜ்ரலி அப்படிங்கிற ஒரு படுகொலை நடைபெற்றது. பிஷ்னோய் அப்படிங்கிற சமூக மக்கள் இதில் பலர் இறந்தாங்க. இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ராஜா ஒருத்தர் என்ன பண்ணார், மரங்களை வெட்டி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது அங்கே இருக்கிற கெஜ்ரலி அதாவது பிஷ்னோய் சமூக மக்கள் என்னென்னா எங்களை நீங்கள் வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மரங்களை வெட்டணும் அப்படின்னு போராட்டம் பண்ணாங்க. அப்போ ராஜாவுடைய பணியாளர்கள் அந்த மரங்களை வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த மக்களை வெட்டி கொண்டுட்டாங்க. அப்போது அதில் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போது இந்த ஒரு தினத்தை தேசிய வனதியாகிகள் தினமாக நம்ம மத்திய அரசு அறிவித்து கடைபிடிக்கிறாங்க. சுற்றுச்சூழல் வனம் பருவநிலை அமைச்சகம் 2013ஆவது ஆண்டு இதை அறிவித்திருந்தாங்க. அடுத்தது பாரதியாரின் நினைவு தினம், இது செப்டம்பர் 11ஆம் தேதி. 2021ஆவது ஆண்டு மகாகவி தினம் அப்படின்னு இதை அறிவித்திருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில். பாரதியார் 1882 டிசம்பர் 11ஆம் தேதி பிறந்தார். இவர் 1921 செப்டம்பர் 11ஆம் தேதி மரணமடைந்தார். அதே மாதிரி
செப்டம்பர் 11ஆம் தேதி இன்னொரு முக்கியமான தினம் என்ன அப்படின்னா விவேகானந்தர் சிகாகோவில் உரையாற்றிய தினம் இந்த தினம் தான். 1893 அவர் உரையாற்றியிருந்தார் செப்டம்பர் 11ஆம் தேதி. அடுத்தது உலக முதல் உதவி தினம். இது வந்து செப்டம்பர் 13ஆம் தேதி. இது செப்டம்பர் மாதத்துடைய 2வது சனிக்கிழமை நம்ம கடைபிடிக்கிறோம். கருப்பொருள் என்னென்னா முதலுதவி மற்றும் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது தான். அடுத்தது தேசிய இந்தி தினம். இது செப்டம்பர் 14ஆம் தேதி. அதுவே வேர்ல்டு ஹிந்தி டே, உலக இந்தி தினம் வந்து ஜனவரி 10ஆம் தேதி. ஆர்டிக்கிள் 343 ஒன்று என்ன சொல்லுதுன்னா இந்தி இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ மொழி அப்படின்னு குறிப்பிடுது. இது தேவநாகரி வடிவத்தில். அடுத்தது உலக மக்களாட்சி தினம். இது வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா செயலுக்கு செயல் பாலின சமத்துவத்தை அடைதல் அப்படிங்கிறது தான். இதில் மக்களாட்சி இதற்கான ஆங்கில வார்த்தை டெமோக்ரஸி. ஆக்சுவலி இது ஒரு கிரேக்க வார்த்தை. இதில் டெமோஸ் அப்படின்னா மக்கள், கிரெட்டோஸ் அப்படின்னா அதிகாரம். அடுத்தது தேசிய பொறியாளர் தினம். இது செப்டம்பர் 15ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா நிலையான எதிர்காலத்திற்கான பொறியியல் தீர்வுகள் அப்படிங்கிறது தான். இந்தியாவுடைய முதல் பொறியாளரான விஸ்வேஸ்வரய்யா அவருடைய பிறந்த தினம் தான் இந்த தினம். அவர் 1861ஆவது ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி பிறந்தார். இவர் ஒரு சிவில் இன்ஜினியர், அதாவது இவர் ஒரு கட்டட பொறியாளர், நம்ம தெரிஞ்சுக்கணும். 1955ஆவது ஆண்டு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருந்தாங்க. அடுத்தது உலக ஓசோன் தினம். இது வந்து செப்டம்பர் 16ஆம் தேதி. ஓசோனை வந்து O3 அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கருப்பொருள் என்ன அப்படின்னா அறிவியலிலிருந்து உலகளாவிய செயல்பாடு வரை அப்படிங்கிறது தான். இந்த ஓசோன் பார்த்திங்கன்னா சூரியனுடைய புற ஊதா கதிர்களிலிருந்து பூமியை பாதுகாக்குது. அடுத்தது சமூக நீதி தினம். இது செப்டம்பர் 17ஆம் தேதி. இது வந்து தந்தை பெரியாருடைய பிறந்த நாள். 1879ஆவது ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி தந்தை பெரியார் பிறந்தார். பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி தினமாக முதல்வர் ஸ்டாலின் 2021ஆவது ஆண்டு அறிவித்திருந்தார். அதுவே உலக சமூக நீதி தினம் அப்படிங்கிறது பிப்ரவரி 20ஆம் தேதி. அடுத்தது உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம். இது வந்து செப்டம்பர் 17ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான பராமரிப்பு அப்படிங்கிறது தான். அடுத்தது ஹைதராபாத் விடுதலை தினம். இது வந்து செப்டம்பர் 17ஆம் தேதி. நிசாம் ஆட்சியில் இருந்த ஹைதராபாத்தை வந்து விடுதலை கொடுத்தது இந்த ஒரு தினத்தில் தான். 1948ஆவது ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி அவங்க விடுதலை பெற்றாங்க. ஆப்ரேஷன் போலோ அப்படிங்கிற காவல்துறை நடவடிக்கை மூலமாக தான் அங்கே விடுதலை வாங்கி கொடுத்துருந்தாங்க. அடுத்தது செப்டம்பர் 18ஆம் தேதி உலக சம ஊதிய தினம். அடுத்தது உலக மூங்கில் தினம். இது வந்து செப்டம்பர் 18ஆம் தேதி. இந்த மூங்கிலை வந்து பச்சை தங்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க. கருப்பொருள் என்ன அப்படின்னா அடுத்த தலைமுறை மூங்கில், தீர்வு, புதுமை மற்றும் உடைமைப்பு அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக அமைதி தினம். இது வந்து செப்டம்பர் 21ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா அமைதியான உலகத்திற்காக இப்போதே செயல்படுங்கள் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக அல்சைமர் தினம். இது வந்து செப்டம்பர் 21ஆம் தேதி. அல்சைமர் அப்படிங்கிறது ஒரு ஞாபக மறதி நோய். இதே மாதிரி டிமென்ஷியா அப்படிங்கிறது கூட ஒரு ஞாபக மறதி நோய் தான். அப்போது கருப்பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிமென்ஷியா பற்றி கேளுங்கள் அப்படிங்கிறது. அப்போது நீங்கள் வந்து அல்சைமர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, டிமென்ஷியா பற்றியுமே கேட்டு தெரிஞ்சுங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அடுத்தது உலக ரோஜா தினம். இது வந்து செப்டம்பர் 22ஆம் தேதி. இது புற்றுநோயாளிகளுக்கு நம்பிக்கையூட்டும் தினம். ஆக்சுவலி இது உலக ரோஸ் தினம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மெலிண்டா ரோஸ் அப்படிங்கிற ஒருத்தங்க நினைவாக தான் இந்த தினத்தை கடைபிடிக்கிறாங்க. அவங்க புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்துட்டாங்க. அப்போ இப்போ உலக அளவில் பார்த்திங்கன்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்பிக்கையூட்டுற தினமாக இது ஒரு தினத்தை கடைபிடிக்கிறாங்க. அடுத்தது உலக காண்டாமிருக தினம். இது வந்து செப்டம்பர் 22ஆம் தேதி. 5 வகையான காண்டாமிருகங்கள் இருக்குது. ஒன்று கருப்பு, இன்னொன்று வெள்ளை, அப்புறம் பெரிய ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், இன்னொன்று சுமத்ரன் காண்டாமிருகம், அப்புறம் ஜாவா காண்டாமிருகம். இந்தியாவில் ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் அதிகம் காணப்படுற இடம் அஸ்ஸாமில் இருக்கிற காசிரங்கா தேசிய பூங்கா. அடுத்தது உலக சைகை மொழி தினம். இது வந்து செப்டம்பர் 23ஆம் தேதி. கருப்பொருள் என்ன அப்படின்னா சைகை மொழி உரிமைகள் இல்லாமல் மனித உரிமைகள் இல்லை அப்படிங்கிறது தான். அடுத்தது நாட்டு நலப்பணி திட்ட தினம். இது வந்து செப்டம்பர் 24ஆம் தேதி. என்எஸ்எஸ் டே. என்எஸ்எஸ் அப்படின்னா நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது தான். 1969ஆவது ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி இந்த அமைப்பை தொடங்கியிருந்தாங்க. இதை தொடங்கியவர் யாருன்னா முன்னாள் மத்திய கல்வி அமைச்சரான VKRV ராவ் அப்படிங்கிறவர். அடுத்தது உலக மருந்தாளுநர் தினம்.
இது செப்டம்பர் 25ஆம் தேதி வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட் டே அப்படிங்கிறது தான். கருப்பொருள் என்னென்னா ஆரோக்கியத்தை பற்றி சிந்தியுங்கள், மருந்தாளுநரை சிந்தியுங்கள் அப்படிங்கிறது தான். அடுத்தது அந்தியோதயா தினம், இது வந்து செப்டம்பர் 25ஆம் தேதி. அந்தியோதயா அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னா சமூகத்துடைய பிற்படுத்தப்பட்டோரை உயர்த்துறது தான் அந்தியோதயா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பண்டிட் தீனதயாள உபாத்யாயா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அவருடைய பிறந்த தினம் தான் இந்த செப்டம்பர் 25ஆம் தேதி. அவர் 1916 பிறந்தார். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். இவருமே பார்த்திங்கன்னா சமூகத்தில் பிற்படுத்தப்பட்டோரை உயர்த்துறதுக்காக நிறைய பங்களிப்பு பண்ணியிருக்காரு. அடுத்தது உலக கடல்சார் தினம், இது வந்து செப்டம்பர் 25ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா நமது பெருங்கடல் நமது கடமை நமது வாய்ப்பு அப்படிங்கிறது தான். தேசிய கடல்சார் தினம் வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி. அடுத்தது உலக கருத்தடை தினம், இது வந்து செப்டம்பர் 26ஆம் தேதி. கருப்பொருள் வந்து அனைவருக்கும் ஒரு தேர்வு, நிறுவனம், நோக்கம் மற்றும் அணுகல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக சுற்றுலா தினம், இது செப்டம்பர் 27ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா சுற்றுலா மற்றும் நிலையான மாற்றம் அப்படிங்கிறது தான். ஐநா சபைக்கான ஒரு சுற்றுச்சூழல் இயக்கம் என்னென்னா UNWTO அப்படிங்கிறது, யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. இதோடைய தலைமையகம் வந்து ஸ்பெயினுடைய மேட்ரிட் நகரில் இருக்குது. அடுத்தது காது கேளாதோருக்கான சர்வதேச தினம், இது வந்து செப்டம்பர் 28ஆம் தேதி. செப்டம்பர் மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை இதை கடைபிடிக்கிறாங்க. கருப்பொருள் என்னென்னா சைகை மொழி உரிமைகள் இல்லாமல் மனித உரிமைகள் இல்லை அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக அளவிலான தகவல் அறிவதற்கான சர்வதேச தினம், இது வந்து செப்டம்பர் 28ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா டிஜிட்டல் யுகத்தில் சுற்றுச்சூழல் தகவல்களை அணுகுவதை உறுதி செய்தல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக ரேபிஸ் தினம், இது வந்து செப்டம்பர் 28ஆம் தேதி. கருப்பொருள் இப்போதே செயல்படுங்கள் நீங்கள் நான் சமூகம் அப்படிங்கிறது தான். ரேபிஸ் அப்படிங்கிற நோய் வந்து RABV அப்படிங்கிற வைரஸ்னால் ஏற்படுற ஒரு கடுமையான வைரஸ் தொற்று. இது எப்படி பரவுது அப்படின்னா பாதிக்கப்பட்ட விலங்கு ஒருத்தரை கடிக்குது, அல்லது நகத்தினால கீறுது, அல்லது உமிழ்நீர் வந்து படுது அப்படின்னா அதன் மூலமாக ரேபிஸ் வந்து பரவுது. இதனால் செப்டம்பர் 28ஆம் தேதியாக உலக ரேபிஸ் தினத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர், ரேபிஸ் தடுப்பூசியை கண்டுபிடித்தவரான லூயிஸ் பாஸ்டர் அவருடைய இறந்த நாள் தான் இந்த செப்டம்பர் 28ஆம் தேதி. அடுத்தது உலக நதிகள் தினம், இது வந்து செப்டம்பர் 28ஆம் தேதி. செப்டம்பர் மாதத்துடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை இதை கடைபிடிக்கிறாங்க. நதிகள் பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் அப்படின்னு இன்னொரு தினம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி. அப்போது அதை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்தது உலக இதய தினம், இது வந்து செப்டம்பர் 29ஆம் தேதி. கருப்பொருள் என்னென்னா ஒரு துடிப்பையும் தவற விடாதீர்கள் அப்படிங்கிறது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். தேங்க்யூ.